சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்பாக அவருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார். இந்த நிலையில் அந்த வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா, கோட்டீஸ்வர் சிங் அமர்வு இந்த முன்ஜாமீன் வழக்கை விசாரித்த நிலையில் தற்போது அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம் என்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த விவகாரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். முன்பாக உயர்நீதிமன்றத்தால் அது நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார். இந்த நிலையில் ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் தர உயர்நீதிமன்றம் மறுத்ததை அடுத்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா, கோட்டீஸ்வர் சிங் அமர்வு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முன்பாக முன்ஜாமீன் தர உயர்நீதிமன்றம் மறுத்ததை அடுத்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த பூவை ஜெகன்மூர்த்தியின் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து தமிழ்நாடு போலீசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். 4 வார காலத்திற்குள் தமிழ்நாடு போலீஸ் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதும் உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய உத்தரவாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பூவை ஜெகன்மூர்த்தி இந்த சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக போலீசாருடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும், போலீசார் எப்போதெல்லாம் விசாரணைக்கு அழைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர் விசாரணைக்கு செல்ல வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்க மறுத்து விட்டதை தொடர்ந்துதான் அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் கோடீஸ்வர் சிங் அமர்வுல தான் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணைக்கு வந்த போது எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி சார்பில் வழக்கறிஞர்கள் எஸ் பிரபாகரன், சித்தார்த் லூத்ரா மற்றும் ராம்சங்கர் ஆகியோர் ஆதாரங்கள் இல்லாமல் தன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பதிவு செய்யப்பட்டதுடன் மட்டுமல்லாமல் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் மதிக்கத்தக்க பொறுப்பில் உள்ள தனது பெயரை களங்கப்படுத்தும் விதமாகத்தான் இந்த நடவடிக்கை என்பது தன் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்றம் தனது முன்ஜாமீன் மனுவை நிராகரித்திருக்கிறது. தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும், தான் ஒரு எம்எல்ஏவாக இருப்பதால் நான் எங்கும் தலைமறைவாக செல்ல மாட்டேன். இது மட்டுமல்லாமல் வழக்கினுடைய விசாரணைக்கு எப்போதெல்லாம் போலீசார் அழைக்கிறார்களோ அப்போதெல்லாம் வழக்கினுடைய விசாரணைக்கு செல்ல தயாராக இருப்பதாகவும், வழக்கினுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் பூவை ஜெகன்மூர்த்தி சார்பில் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடம் உறுதியளித்தார்கள். அதை தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். 4 வார காலத்திற்குள் அவர்கள் இந்த நோட்டீஸிற்கு பதிலளிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் பொதுவான, அதாவது ஜெனரலான ஒரு ஜாமீனை தேவையான போலீசாரிடம் ஜாமீன் மனு கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் நீதிபதிகளுடைய உத்தரவாக இருக்கிறது. என்பது தற்போதைய சூழ்நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தியை தமிழ்நாடு போலீசாரால் கைது செய்ய முடியாது. மேலும் அவர் இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்தும் வழக்கு விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி பொதுவான பெயிலை, அதாவது ஜாமீனை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்பதும் நீதிபதியினுடைய உத்தரவாக இருக்கிறது. 2,50,000 ரூபாய் பெயில் பாண்ட் கொடுத்து பெயில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதும் நீதிபதியினுடைய உத்தரவாக இருக்கிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.